முடக்கு ராசி. முடக்கு ராசின்னா ஒரு சாதகத்தில் முடக்கு ராசி. அப்போ அந்த ராசி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், 12 பாவகம் சூரியன் என்ன நட்சத்திரம் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எத்தனாவது நட்சத்திரம் வருதோ அதை நீங்கள் பூராடத்துலேருந்து எண்ணி பாருங்கள். எத்தனாவது நட்சத்திரம் வருதோ அதே முடக்கு ராசி. அதுக்கு இப்போ ஒரு உதாரணமாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லே வந்து சாஃப்ட் வந்துடுச்சு. ஒரு நீங்கள் சோதிட சம்மந்தப்பட்டது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் விலைக்கு வாங்கினாலோ நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்த்தாலோ நீங்கள் உங்களுடைய டேட்டா பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து ரெட் கலரில் வரும். முடக்கு ராசி அப்படிங்கிறது ரெட் கலரில் வரும். அதை நீங்கள் வேணால் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா சில சாஃப்ட்வேர் சில வேறு மாதிரி தயார் பண்ணுறாங்க. அப்போ வந்து முடக்கு ராசி அப்படின்னா ரெட் கலரில் வரும். அப்போ அந்த ராசி இப்போ ஒன்றும் இல்லைங்க. 2ஆம் இடம் முடக்கு ஒரு மனிதனுக்கு சாதகத்தில்னா வருமானம் கட்டையாக இருக்குங்க, வருமானம் தடையாக இருக்கும். ஏதாவது 2ஆம் இடம் முடக்கு ராசியாக வந்துச்சுன்னா வருமானம் தடையாக இருக்கும். குடும்பத்தில் வந்து மன வருத்தம் பிரச்சனையாகவே போய்ட்டு. 3ஆம் இடம் வந்து முடக்கு ராசியாக வந்துருச்சுன்னா இன்டர்நெட்டு தகவல் தொடர் ஒரு நகை வாங்கி போட முடியாதுங்க, நகை வாங்கி போட முடியாது. அந்த மாதிரி ஒரு 3ஆம் இடம். 4ஆம் இடம் வந்து முடக்கு ராசியாக இருந்தால் வீடு கட்டணும் இடம் வாங்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது தடையவே கொடுத்துட்டு. 5ஆம் இடம் முடக்கு ராசியாக வந்துச்சுன்னா குழந்தையும் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போனாலே ஃபேமிலி போனாலே மன வருத்தம் பிரச்சனையாக இருக்கும். குழந்தைகளால் பிரச்சனை சிக்கல் வரும். இந்த மாதிரி 6ஆம் இடம் வந்து முடக்காக வந்தால் இவர் வேலை செய்கிற இடத்துல வந்து மன வருத்தம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். இடம் மாறி வேறு பக்கம் அப்படி வேலை பார்க்குற மாதிரி வரும். 7ஆம் இடம் முடக்காக இருந்தால் நண்பர் கூட்டாளி வந்து பகையாகவே இருப்பார். இவர் ஒண்டியாகவே இருப்பார். ஒரு ஓரமாகவே உட்காந்துட்டு எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி நண்பர்கிட்ட அதிகமாக பழக்கொடக்க வச்சுக்க மாட்டார். மனைவியும் அதே மாதிரி தான். மனைவி புருஷன் முன்னாடி 2 பேர் கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அந்த அம்மா தெரியாத மாதிரி போய் இவர் தெரியாத மாதிரி போவார். கடைசியில் சுற்றி முடித்து கல்யாணம் முடித்து அங்கே இவர் வேறு வழியில் வருவார், அவர் வேறு வழியில் வந்து அந்த அம்மா வரும், வண்டி ஏறி வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதாங்க முடக்கு வர்றது. 8ஆம் இடம்னா ஆயில் பயம் இருந்துகிட்டே இருக்கும். 8ஆம் இடம் முடக்கு ராசியாக வந்துச்சுன்னா ஆயில் பயம், எப்போ ஆயில் போயிடும், என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு பயம். 9ஆம் இடம் முடக்க வந்தால் அப்பனுக்கும் பையனுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 9ஆம் இடம் முடக்கா வந்தால் அப்பனும் மகனுக்கும் வந்து செட் ஆகாத மாதிரியே வாழ்க்கை போயிட்டுருக்கும். அப்பா வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா மகன் போயிடுவார், மகன் வந்தால் வீட்டுக்கு, இப்படி தான் வந்து அவங்க லைஃப் போயிட்டுருக்கும். அதே 10ஆம் இடம் முடக்கா இருந்தால் தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பார். தொழிலில் வந்து ஆர்வத்தை கொடுக்கும், அதிகமான ஆர்வம். அந்த தொழில் செய்யணும், அந்த தொழில் பல தொழில் பார்ப்பார். அந்த மனுஷன் வந்து பல தொழில் பார்ப்பார். ஆனால் எல்லாமே விட்டு மாறிக்கிட்டே இருப்பார். ஆனால் இதெல்லாம் வேண்டாம் பேசாமல் விட்டு எடுத்துகிட்டு சம்பளத்துக்கு போகலான்னா அவர் போக மாட்டார். ஏன்னா கௌரவ பிரச்சனையாக இருக்குது. நம்ம எத்தனையோ தொழில் பண்ணிட்டோம், இன்னும் மறுபடியும் சம்பளத்துக்கு போக முடியுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ 11ஆம் இடம் சொல்லி முடக்கா இருந்தால் 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, பேங்க் லாக்கரு, நம்ம அமௌண்ட் வச்சுக்கிறோம், நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நம்ம அது பேங்கில் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடாது. 11ஆம் இடம் பார்த்திங்கன்னா முடக்கா இருந்துச்சுன்னா வரவு செலவு கூட பத்தாதுங்க. கடன் வாங்கி தான் செலவழிக்கிற மாதிரி அவர் கஷ்டப்பட்டு கடன் கட்டணும், பாடுபட்டு வேலைக்கு போய் சம்பளத்துக்கு போய் கடன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடன். 12ஆம் இடம் வந்து முடக்கா இருந்தால் அயன போகும். நிம்மதியாக தூக்க முடியாதுங்க, நிம்மதியான வாழ்க்கை அமையாது. படுத்தா கெட்ட கனவாக வரும் என்னங்க அப்படி அந்த மாதிரி. அப்போ 12ஆம் இடங்கிறது நீங்கள் இதுக்கு என்ன சொல்லுன்னா வெளியூர் வெளிநாடு போயிடலாம் பொழப்புக்காக. வெளியில் இப்படி போனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ முடக்கு ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் என்ன நட்சத்திரம் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வாங்க மூல நட்சத்திரம் வரைக்கும். மூல நட்சத்திரத்துக்கு அடுத்து போராட நட்சத்திரம் சுக்கிர நட்சத்திரந்து எண்ணி எத்தனை நட்சத்திரம் வருதோ அதுதாங்க முடக்கா வரும். அதுதான் இப்போ சாஃப்ட் வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ அது நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோடு பண்ணிங்கன்னா அதில் முடக்கு ராசி காட்டிடும். இதை பாருங்கள். அந்த வீட்டு அதிபதி யாரோ அதை வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். முடக்கு ராசி உள்ளவங்க அதை தெளிவாக தெரிஞ்சு அதை வழிபாடு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முடக்கு நிவர்த்தி ஆகிடும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க.